வெல்கம் டு Jassimplecooking. இன்னைக்கு நாம அரிசி மாவு வச்சு கிண்ணத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஏற்கனவே குக்கர்ல கிண்ணத்தப்பம் எப்படி செய்யறதுங்கற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கிண்ணத்தப்பம் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து பாக்கெட்டில் கிடைக்கிற வறுத்த அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். நாம் வந்து இடியாப்பத்துக்கு பிசைகிற மாதிரி அந்த அளவுக்கு தண்ணி வந்து சூடாக இருக்கணும். தண்ணி வந்து கொதிக்கணுங்கிற தேவையில்லை. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கலவையை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நான் இங்கே வந்து அரை முறி தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நாம் ஒரு சல்லடைக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஒரு தடவை அரைச்சி எடுத்தால் போதும். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற இதை வந்து நாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரியான கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இந்த மாவு வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா மாவு வந்து ஊற்றி வேக வைக்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ மாவு வந்து கலந்து வச்சு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு வந்து ஊற்றி வேக வைக்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் இட்லி தட்டு போட்டுக்கலாம். நான் வந்து இட்லி தட்டை வந்து திருப்பி போட்டிருக்கேன். இப்போது இது மேலே வந்து நாம் எண்ணெய் தடவி வச்சுருக்கிற அந்த ஸ்டீல் பிளேட்டை வந்து இப்போ உள்ள வச்சிடலாம். ஸ்டீல் பிளேட்டை வந்து உள்ளே வச்சுட்டு இப்போ இதில் மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஆகும் இது வந்து வேகிறதுக்கு. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா க்ளீனாக வந்திருக்கு. இப்போ நாம் வந்து இது வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இது வந்து இதோட ஓரங்களை வந்து எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஈஸியாகவே எடுக்க வந்துடுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நாம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா கட் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இது வந்து நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. பாருங்கள், இப்போ இன்னொரு கிண்ணத்தப்பவும் ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து மொத்தம் 2 கிண்ணத்தப்பம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 3 கிண்ணத்தப்பமாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதுவும் வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அரிசி மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக கிண்ணத்தப்பம் வந்து ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Jassimplecooking சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.